எல்லாருக்கும் ஹாய். என் பேர் கோகுல்ராஜ். நான் பெரம்பலூர்லேருந்து வரேன். நான் ஃபர்ஸ்ட் இயர் MBBS கிர்கிஸ்தானில் ஓஸ்டேட் யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன். நீட் முடிச்ச நிறையா பேர் அப்ராடில் யூனிவர்சிட்டி எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு தெரியிற குழப்பத்தில் இருக்கிறீங்க. அதை தான் இந்த வீடியோ நம்ம கிளியர் பண்ண போகிறோம். யார் கூட அப்படின்னா 4th இயர் முடிச்சுட்டு ஃபைனல் இயர் போகிற எங்கள் சீனியர் அண்ணன் டாக்டர் நளின் ஆகாஷ். ஹலோ கோகுல். ஹாய்ண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வணக்கம், ஐம் நளின் ஆகாஷ், ஃபைனல் இயர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஸ்டடிங் ஓஸ்ட் இன்டர்நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. கோகுல், உங்கள் டவுட்ஸ்லாம் நீங்கள் கேட்கலாம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அப்ராடில் எப்படி ஒரு நல்ல யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறது MBBSக்கு கேட்குறாங்க. So students, whichever the university you choose, whatever it will be, government or private, you should see the university should approved by ECFMGE, NMC and WHO and GMC. இந்த நாலுமே உங்களுக்கு அப்ரூவ்ட் ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணலாம். இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா NMCலேருந்து நிறைய ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அதோட கிளாரிஃபிகேஷன் கொஞ்சம் சொல்லுங்கள். லைக் என்ன மாதிரினா கோர்ஸ், இன்டர்ன்ஷிப் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற யூனிவர்சிட்டியில் பேட்டர்ன் வந்து 5+1 இயர் இன்டர்ன்ஷிப் பேட்டர்னாக இருக்கணும். as well as நீங்கள் முடிச்சுட்டு போகும்போது அந்த கண்ட்ரியோட லைசன்ஸ் அவங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும். அண்ட் கோர்சஸ் ஷுட் பி இங்கிலீஷ் அண்ட் மீடியம். அப்புறம் நீங்கள் 6 வருஷத்தில் 54 மந்த் அந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிச்சிருக்கணும். அண்ட் மெயினாக நீங்கள் நீட் குவாலிஃபை இருக்கணும். இதெல்லாம் NMCயில் மேண்டேட்ரியான ரூல்ஸ். இப்போ தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா FMG நெக்ஸ்ட் பற்றி நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ நம்ம யூனிவர்சிட்டியில் லாஸ்ட் 3 இயர்ஸில் நான் பார்த்த வரைக்கும் ஒரு 900,000 ஸ்டூடெண்ட்ஸ் கிராஜுவேட் ஆகிறாங்க அப்படின்னா அதில் டெஃபினட்டாக 60% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணுறாங்க. ப்ரெப்லாடர், டாக்டர் டுட்டோரியல்ஸ், மேரோ அது நடத்துகிற இந்தியன் ஃபேக்கல்ட்டிஸ் தான் நமக்கும் வந்து FMG கோச்சிங்காக இருக்கட்டும், நெக்ஸ்ட் கோச்சிங்காக இருக்கட்டும் வந்து எடுக்கிறாங்க. நம்ம யூனிவர்சிட்டியில் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் வரைக்கும் உங்களுக்கு FMG கிளாஸஸ் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கான சேஃப்டி, காலேஜோட அட்மாஸ்பியர், ஃபுட் பற்றி கேட்குறாங்க. ஸோ சேஃப்டி பற்றி பார்த்தீங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு செப்பரேட் ஹாஸ்டல்ஸ் இருக்குது. அண்ட் 24/7 சர்வேலன்ஸ் தான். அண்ட் இந்தியன் வார்டன், இன்சார்ஜ், ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க. as well as இது முஸ்லீம் கண்ட்ரி, ஸோ பயப்பட தேவையில்லை. அண்ட் ஃபுட் பார்த்தீங்கன்னா 6 to 7 ஹாஸ்டல்ஸ் இருக்குது. அந்த ஹாஸ்டல்ஸில் உங்களுக்கு சவுத் இந்தியன் ஃபுட் இருக்குது, நார்த் இந்தியன் ஃபுட் இருக்குது. எந்த ஹாஸ்டல் ஃபுட்டு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அந்த ஹாஸ்டலில் நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். அண்ட் அட்மாஸ்பியர் பற்றி 2000+ தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் 5000+ இருக்காங்க. பெனிஃபிட் என்னன்னா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு தனி கேம்பஸ். ஸோ லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பஸ் ஆக மாட்டாங்க. இப்போ ஃபிஃப்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நிறைய பேர் நிறைய விதமானதை சொல்கிறாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு $1,500 to $2,000 தான் உங்களுக்கு வேரிஸ் ஆகும். இவங்க வந்து $500 அதிகமாக சொல்லுவாங்க, இவங்க $500 கம்மியாக சொல்லுவாங்க. எந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். அந்த யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் சூஸ் பண்ணுற யூனிவர்சிட்டி இந்த NMC எல்லாம் அப்ரூவ் ஆகிருக்கா, அந்த ப்ரோட்டோகால்ஸ், அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு பாருங்கள். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம கம்மியாக இருக்குது அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணி இவங்க ரூல்ஸ் அண்ட் NMC அப்ரூவ்டே இல்லாமல் ஒரு காலேஜ் சேர்ந்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் அது உங்களுக்கு தான் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு கன்வீனியண்ட்டான யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுங்கள் அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சூஸ் பண்ணுங்கள். பட் நல்லா வெரிஃபை பண்ணிக்கோங்க. மை டியர் நீட் ஆஸ்பரண்ட் அண்ட் ஃபியூச்சர் டாக்டர், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். And my best wishes and thank you.